மொறுமொறுன்னு தட்டை 10 நிமிஷத்தில் செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சம் தட்டை செய்யலான்னு செய்து அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கு. கடையில் வாங்கின அரிசி மாவு 2 கப்பு. பாசி பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கு. இது நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கு, ரோஸ்டட் நிலக்கடலை. இப்போ அரிசி மாவை நம்ம ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு மேலே மறுபடியும் சேர்க்க எள், மிளகாப்பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இப்போ மாவை நல்லா வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருப்பு எள் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூனு. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாப்பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸியான டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நிலக்கடலையை தோலை நீக்கிட்டு இப்படி ஒன்றரையாக உடச்சி வச்சுருக்கு, அதையும் இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலையை சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு ஊறினதையும் இதோடு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் வாசத்துக்கு. சூடான எண்ணெய் ஒரு கரண்டி எடுத்து இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு நல்லா பிடிச்சா வர மாதிரியும் எடுத்து விட்டுட்டோம்னா மாவாகிற மாதிரியும் இருக்கிறதுல நம்ம எண்ணெய் பிசைஞ்சிக்கணும். அந்த எண்ணெயோடு சேர்த்து பிசைஞ்சிட்டு இது போல் ஒரு கவர் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் வெதுன்னு இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சுட்டு நம்ம கையில் இப்படி அமுத்துனா நல்லா சாஃப்டாக அமுங்குற மாதிரி மாவு இருக்கணும். இப்போ சின்ன சின்ன உருண்டையை உருட்டி அந்த பேப்பரில் உள்ளே வச்சு மேலே ஒரு கப்பு வச்சு அமுத்துனோம்னா நமக்கு தட்டை ரெடி ஆகிடும். ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது போல் ஒரு கப்பு வச்சு அமுத்தணும். நல்லா அமுத்திட்டு அது போல் வந்துடும். இப்போ நம்ம அதை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதை நடுப்புற உப்பி வராமல் இருக்க ஒரு கத்தியிலையோ இல்லை ஃபோர்க்லேயோ ஒரு குத்தி விட்டுக்குங்க கொஞ்சம். இது போல் மறுபடியும் போட்டு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய்க்கு வரங்கிறதுனால உள்ளேயே வச்சு அப்படி ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு. சமமாக தட்டிக்கிங்க. ஒரு பக்கம் உப்பு மொத்தமாகவும் ஒரு பக்கம் லேசாகவும் இருக்கிற மாதிரி வேண்டாம். இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு அதில் போட்டு நல்லா 2 பக்கமும் சலசலப்பு அடங்குற வரைக்கும் வேக விட்டு எடுக்கணும். ரொம்ப டேஸ்டியான தட்டை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா நல்லா வேகாது, கருத்துரும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.